அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் டைம் இன் ஸ்பேஸ் வாக்கிங் ஃபார் விமன் ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 62 மணி நேரம் 50 நிமிடங்கள் கிட்ட விண்வெளியில் நடந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறதா சரியான பதில். அடுத்தது, which high court has ordered to create a portal to register live-in relationships அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. live-in உறவுகளை பதிவு செய்ய ஒரு போர்ட்டலை உருவாக்க எந்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? சமீபத்தில் பார்த்தோம்னா உத்தரகாண்டில் நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் முதல்ல பார்த்தோம்னா live-in relationship அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சட்டமாக ஒரு விதிகளாக கொண்டு வந்திருந்தாங்க. அதன் பிறகு இப்போ பார்த்தோம்னா ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு live-in relationship ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது, வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக ஈரநில தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு February 2. சரிங்களா? ப்ரொமோட் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ February 2 அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லவிருக்கும் முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுபான்சு சுக்லா அவர்கள் தான். சரிங்களா? இந்த 4 பேருமே பார்த்தோம்னா ககன்யான் திட்டத்துக்கு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதில் சுபான்சு சுக்லா அவர்கள் ஆக்சியாம் 4 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அமெரிக்காவில் பயிற்சி பெற்றுட்டு இருக்கார். இவர் இந்த ஒரு மிஷனோட பார்ட்டாக நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறார். சரிங்களா? ஸோ சுபான்சு சுக்லா. கடைசியாக, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யுத்தனேஷியா. யுத்தனேஷியா பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கருணை கொலை அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 21 அலவுட் பாசிவ் யுத்தனேஷியா இன் இந்தியா. உச்சநீதிமன்றம் பிரிவு 21 கீழ் இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்தது. அருணா ஷென்பாக் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2018 இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்தியாவில் கருணை கொலை பண்ணலாம். அது அந்த ஒரு பேஷண்ட் பார்த்தோம்னா மூளைச்சாவு அடைந்து இதுக்கப்புறமா அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட கன்சென்ட்டை வாங்கிட்டு அவரை கருணை கொலை அப்படிங்கிறத பண்ணலாம். பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது பண்ணலாம். கர்நாடகா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அலவ் பாசிவ் யுத்தனேஷியா. இந்தியாவில் செயலற்ற கருணை கொலையை அனுமதித்த முதல் மாநிலமாக கர்நாடகா உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். கர்நாடகாவில் இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.